ராஜினாமா செய்தார் விஜய், அதிர்ச்சியிலே ஆதரவாளர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் அதேபோல தமிழகத்துடைய முதலமைச்சருமா இருக்கக்கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்கள் திடீர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற தகவல் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. என்னடா சொல்ற, நேற்று தான பதவியேற்பு விழா என்பது நடத்தப்பட்டது. பதவியேற்பு விழா முடிந்ததுமே 3 கோப்புகளிலே கையெழுத்திட்டார் நமது அண்ணன் விஜய் அவர்கள். அடுத்த கட்டமாக இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புற பதவி பிரமாணம் என்பது தற்காலிக சபாநாயகர் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தினம் சபாநாயகர் தேர்தல் என்பதும் நடத்தப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ப முடியவில்லை என அனைவரும் கேட்கலாம். அதுதான் உண்மையான ஒரு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலே போட்டியிட்டார். அந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியிலே தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நமது அண்ணன் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட்டார், அதே போல பெரம்பூர் தொகுதியிலும் போட்டியிட்டார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதியிலுமே வெற்றி வகை சூட மாட்டார் என நமது சாட்டை துரைமுருகன் கூட சொல்லி இருந்தார். அன்றைய தினம் அதாவது தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் சாட்டை துரைமுருகன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருந்தது, இப்பொழுது பம்மை கொண்டு பயந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அந்த 2 தொகுதிகளிலுமே நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருந்தார். ஆனால் நமது சட்டத்திட்டங்கள் உட்பட்டது பாத்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு தொகுதியில் தான் வெற்றி வாய்ப்பு என்பது பதிவு செய்திருக்க வேண்டும். இன்னொரு தொகுதியை கண்டிப்பாக ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அதன் காரணமாக திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலரிடம் அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார். பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2 தொகுதியிலும் விஜய் வென்றிருக்கக்கூடிய ஒரே சூழலில் ஒரே தொகுதியின் எம்எல்ஏவாக தொடர வேண்டும் என்பதால் ஒரு தொகுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே திருச்சி கிழக்கு தொகுதியிலே எம்எல்ஏ பதவியை நமது முதலமைச்சர் கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்கள் தற்சமயம் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த தொகுதியிலே யாரை நிறுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட 4 பேர் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். லால்குடியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த கூப்பா கிருஷ்ணன், அவரது மகன் சிரஞ்சீவி ஆகியோர் முன்னிலை இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி அடைந்ததற்கான சான்றிதழை கூட சிரஞ்சீவியை வாங்கி இருக்கிறார். சகாயம் IAS விஜய் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட தலைவர் RK ராஜா ஆகியோர் பெயரும் பரிந்துரையிலே இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் 4வரில் யாரேனும் ஒருவர் தான் வேட்பாளராக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போது அதற்கு தேர்தல் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. இன்னும் 6 மாத காலத்திற்குள் கண்டிப்பாக அந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலேயே தேர்தல் என்பது நடத்தப்படும். அந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் கூட போட்டியிடுவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதன் அடிப்படையிலே தற்சமயம் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.